ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் விஷயம், அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி டைலரிங் தொழிலில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாரோட பேண்ட் கட்டிங் தான். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே உங்கள் கூடயே நான் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ஈவினிங் டைமில் ஸ்டிச் பண்ணியும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அர்ஜெண்ட்டாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கவும் பால் மாறவே மாட்டேன். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டைரியில் நோட் பண்ணிக்குவேன். இப்போ நான் காலையில் எழுந்ததும் என்னோடய வேலைகள் என்னென்ன இன்றைக்கி நம்ம ஈவினிங் என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லை என்ன சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத நாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டா நான் ஸ்டிச் ஒரு நாள் ஃபுல்லாக கட் பண்ணுவேன். மறாத நாள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நான் இன்றைக்கி சண்டே மார்னிங்லேருந்து கொஞ்சம் 3 o'clock வரைக்கும் எனக்கு ஒர்க் வீட்டு வேலைகள் நிறையா இருந்தது. அதை கொஞ்சமாக நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நான் கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ நான் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 4 o'clock 5 o'clock மேக்ஸிமம் என்னென்ன பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா போயிட்டு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை காஃபி ஏதாவது குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு 1 hour என்னெல்லாம் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமோ, இன்கேஸ் ஒரு நாளைக்கு அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்லாம் நான் எய்ம் பண்ணிலாம் உட்காரலாம் மாட்டேன். ஆனால் ப்ளவுஸ் இன்றைக்கி எடுத்த கட்டிங்க நாளைக்கு நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படின்றது தான் நான் முக்கியமாக எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் இந்த வேலைகளையும் சேர்த்து செய்வேன். ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எனக்கு வீட்டுக்கு ஸ்டிச் பண்ணவும் கொடுப்பாங்க. ஏன் நான் டைலரிங் தொழில் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா. அதாவது நிறைய வீடுலாம் இருக்காது. இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வர ஏரியா அப்படின்றதுனால ஸோ அக்கம் பக்கம் வீடுகளில் கடை வைக்கிறதா இருந்தாலும் எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு நான் மெயின் ரோடு போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க இன்னும் பழக்கம் ஆகலை அப்படின்றது நான் வேலைக்கும் போய்கிட்டு ஒரு சில வீடுகளில் மட்டும் சொல்லி வச்சுருக்கேன். அது மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஈவினிங் வந்தாலும் எனக்கு ஒர்க் இருக்கும். நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இருந்து எனக்கு கட்டிங் கொடுப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லா கிளாத்தும் டிசைனாக தைக்கிற ஒரு ஏரியா அது. அந்த இடத்துல இருந்து கொடுக்கப்ப எனக்கு ஷர்ட்டு அந்த மாதிரி வேலைகளும் எனக்கு ஆர்டர் வரும். நான் அப்போ அந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துன்னு வீட்டுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஈவினிங் டைமில். அதுவும் எனக்கு இதே அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கும் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கிட்ட தச்சு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் புடவை ஓரம் அடித்து கைலி ஓரம் அடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் 6 years டைலரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன், கடையும் வச்சுருந்தேன். ஸோ கோவிட் டைமில் என்னோடய கடையை க்ளோஸ் பண்ணேன். அதாவது க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வீட்லேயே நான் 2 மிஷின் போட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொழில் எனக்கு வேலைக்கு போகிற இடத்த கேட்பாங்க. என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் எப்படி ஈவினிங்கில் வீடியோவும் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் ட்ரெஸ்ஸும் எப்படி மேக் பண்ணிச்சிட்டேன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நாள் என்னன்னா நான் மறாத நாள் அடுத்த நாள் நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது ஒரே டைம்லேயே ஒரு 10 ப்ளவுஸு ஒரே நாள்லேயே 10 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டுலாம் எண்ணத்தோடலாம் நான் கட் பண்ணவே வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 4 ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ப்ளவுஸ் கட் பண்ணி அது கட் பண்ணி எடுத்து வச்சது மறாத நாள் என்னால் முடிக்க முடியுமா அப்படின்றத பார்ப்பேன். எந்த அளவுக்கு முடிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நான் ஸ்டிச் பண்ணதை எல்லாமே ஹூக்கு காஜா கட்டி அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ நான் இப்படி தான் நான் என்னோடய வேலைகளை ஈஸியாகவும் முடிக்கவும் முடியுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் ஒரு 2 hours எடுத்துக்குவேன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஈவினிங்கில் கட் பண்ணாலும் மார்னிங்கில் எனக்கு
ஒரு 5:00 வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங்கே எழுந்துருவேன். அப்போ 4:30 இந்த மாதிரி எழுந்திருக்கும்போது நேராக வந்து மிஷினில் உட்காந்து ஒரு 2 ப்ளவுஸ் அளவுக்காவது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலை வேலையில் செய்யும்போது மைண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டிச் பண்ணக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கடகடன்னு வேலையாகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஈவினிங் வந்து கட் பண்ணுற வேலையை எடுத்துக்கிட்டாலும் மார்னிங்கை வந்து மேக்ஸிமம் பாதி அளவுக்கு நான் முடித்து வச்சுட்டு தான் போவேன். ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 4 ப்ளவுஸை வந்து ஒரு நாளைக்கு வந்து முடிச்சிருவேன். முடித்து ஹூக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இதுதாங்க நான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்க ஒரு வேலை. ஸோ இது எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இல்லாமல் வீட்டிலேருந்து ஒரு 200 வந்து என்னால் வந்து 200லாம் கிடையாது, ஒரு 4 ப்ளவுஸுன்றப்போ ஒரு வந்து எப்படி இருந்தாலும் 340 அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணிவிடுவேன். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வேலைகளையும் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து எப்பயுமே ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கிற மாதிரி என்னோடய ஷெட்யூலை வந்து நான் ஏற்படுத்திக்குவேன். மற்றபடி எந்த ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸோ இல்லை வந்துட்டு டிவியோ இல்லை வேறு ஏதாவது வந்து யூடியூப் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் நான் வந்துட்டு நோண்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு எந்த நேரமும் இருக்கவும் மாட்டேன். ஸோ இது வந்து வேலையில் எப்பயுமே நம்ம பிஸியாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமே இல்லாத வரும். பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஏற்ற தொழில்னு பார்த்திங்கன்னா இந்த வேலை தான். ஸோ ஈஸியாக வீட்டிலேருந்தும் ஸ்டிச் பண்ணலாம், வேலைக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.